ஆக்சுவலா அது எவ்வளவு ஹைட் இருக்குன்னு தெரியல, தண்ணிக்குள்ள இருக்காங்க. நல்ல பெரிய மானுங்க. ஐயோ, இது பஞ்செட்டின்னு சென்னைக்கு அருகாமையில் உள்ள ஒரு பகுதி. இங்கே ஒரு ஆண் மான் கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 கிலோ இருக்கும், புள்ளிமான். இது புதிதாக கட்டப்படும் இடத்துல அமைத்திருக்கிற சம்பில் வந்து உள்ளே விழுந்துருச்சு. அதை மீட்பதற்காக தீயணைப்புத்துறையினரும் வனத்துறையினரும் இங்கே அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. அந்த பதிவை தான் இதில் பார்க்குறோம். இது ஒரு குறுகிய வட்டம் உள்ள அந்த சம்ப் வர கிட்டத்தட்ட இதோட நீளத்துக்கு அந்த மான் இருக்குது. இது சில நேரங்களில் உயரமாக வெளியில் தலை தெரிகிற அளவுக்கு ஜம்ப் பண்ணி திரும்ப உள்ள விழுது. இது ஒரு நெருக்கடியான மீட்பு தான். நம்ம இங்கே எப்படி ஒரு ஆர்வத்தோடு அந்த மான் மீட்கப்படுவதை பார்க்க சென்றோமோ, அந்த மாதிரி அந்த கிராம மக்கள் வந்து பரவலாக அப்படியே கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீட்பு ரொம்ப துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினருக்கும் வனத்துறையினருக்கும் இது மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையாக அமைந்தது. சுமார் 10 அடி ஆழமுள்ள இந்த உரையின் தரைப்பகுதியில் இருந்து மேலே வர முயன்று மான் தொடர்ந்து குதித்து கொண்டே இருந்தது. இந்த போராட்டத்தின் காரணமாக மானின் கொம்புகள் மற்றும் வால் பகுதியில் காயங்கள் ஏற்பட்டு வந்தன. அது மட்டுமல்லாமல் இந்த தொட்டி கட்டும் பணி இன்னும் முடிவுறாத நிலையில் இருந்ததால் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட கம்பிகள் கூர்மையாக இருந்தன. மேலும் தொட்டியை சுற்றிய பகுதி முறையாக மூடப்படாமல் அதே நேரத்தில் நீர் நிரம்பி இருந்தது. இந்த நிலைமைகள் அனைத்தும் மீட்பு பணிக்கு பெரிய இடர்பாடாக அமைந்தன. நிறைய சிரமங்கள் இருந்த போதும் தீயணைப்பு துறையினரும் வனத்துறையினரும் துரிதமாகவும் ஒருங்கிணைந்தும் செயல்பட்டு சுமார் 30 நிமிடங்களுக்குள் மானை வெற்றிகரமாக மீட்டு நடவடிக்கையை நிறைவு செய்தனர். இந்த மான் மீட்கப்பட்ட பஞ்செட்டி பகுதி முற்றிலும் கிராம பகுதி என சொல்ல முடியாத அளவிற்கு வளர்ந்து வரும் நகர்ப்புறத்தின் அருகில் உள்ள நிலப்பரப்பாக உள்ளது. இதனால் இங்கு மான் எப்படி வந்தது என்ற இயல்பான கேள்வி பொதுமக்களிடையே எழுகிறது. இப்பகுதியில் இருந்து வடக்கு மற்றும் மேற்கு திசைகளில் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் காப்பு வனங்கள் உள்ளன. அங்கிருந்து இந்த மான் தடம் மாறி இப்பகுதிக்கு வந்திருக்க கூடும் என கருதப்படுகிறது. இந்த தண்ணீர் கொண்டு வரும் சகோதரி இந்த மான் விழுந்ததுலேருந்து பல்வேறு துறையும் தொடர்பு கொண்டு இப்போ அந்த மானு கூட தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி நேசிப்பு உள்ளவர்கள் இருக்கும் வரையில் பூமி எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானதாகவே இருக்கும்.